அஸ்ஸலாமு அலைக்கும் வீவர்ஸ். இந்த வீடியோவில் நான் உங்கள்கிட்ட பேசுகிறப்ப இந்த உலகத்தின் நடந்த நிறைய விவரமான விஷயங்களை பார்த்தா நம்ம இந்த வீடியோவில் கவர் பண்ண போகிறோம். முதலாம் விஷயம் நம்மளோட விஜயை இந்த இந்தியாவில் அவர் நோம்பு நோட்டத்துக்கு ஏற்பாடு பண்ணி அது விஜய் ஃப்ரெண்ட் மறுபடியும் 3000 பேர் கலந்து கொண்டு ஒரு தகவல்கள் வெளியாகிறது. இன்னொன்று இந்தியாவில் ஆல்ரெடி ஒருத்தர் கொலை செய்யப்பட்டார். அது மாதிரி ஸ்ரீலங்காலையும் ஒருத்தர் ரேப் பண்ணப்பட்டு கொலை செய்யப்படலை. அதுக்கான காரணங்கள் என்னென்னு தெரியாமல் இன்னும் இக்கி இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் இல்லாமல் அவன் கூட கைது பண்ணப்பட்டாங்க. அவனை எதுக்காக ரேப் பண்ணிவிட்டு கொலை செய்யாமல் போனான்னு ஒரு கேள்விக்குறிகள் மக்களின் மனசில் ஓடிக்கொண்டே இருக்கிறது. அது மட்டுமா, இன்னும் நிறைய கேஸ்கள் இதை மாதிரி நியூஸ் பேப்பராக ஓடிக்கொண்டிருக்கிறது. இன்னொன்று இந்த ஸ்ரீலங்காவில் இன்னொரு விஷயம் இது மாதிரி நடந்தது. ஒரு மௌலவியை கை நீட்டி அரைஞ்சிறாங்க போலீஸ்காரங்க. இன்னொன்று தமிழ் மாணவர் ஒருவர், தமிழ் படிக்கிற ஒரு மாணவர் சிங்கள ஸ்கூல் கல்வி கற்றுக்கொண்டு வந்து சமீபத்தில் அவங்கள உயிரோட எரிச்சிக்கிறாங்க. அது மாதிரி பல கேஸுகள் இதில் ஓடிக்கொண்டிருக்கிறது. இதில் இந்த முறை நாங்கள் பார்க்க போகிற கேஸ் எப்படிப்பட்ட கேஸ் தெரியுமா? இந்த கேஸு இப்போ நாங்கள் பார்க்க போகிறோம் இதுதான். இப்போ விஜய் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ விஜய் ஃப்ரெண்டை பார்த்து நம்ம கொஞ்சம் ரெக்கார்ட் பண்ணுவோம். அது பண்ணுறதுக்கு முந்தி நானும் மட்டும் இன்னொன்று சொல்லிக்கிறேன். நானும் விஜய் ஃப்ரெண்டா, இது விஜய் ஃப்ரெண்டுன்னு சொல்கிறனால நான் அதை ரெக்கார்ட் பண்ணலை. அதுக்கான இன்னொரு மோட்டிவும் இருக்குது. அதை நான் உங்களுக்கு பின்னால் சொல்கிறேன். அதுக்கு முந்தி ஒரு மௌலவியை அவங்க என்ன செஞ்சாங்க அரைஞ்சிக்கிறாங்க. அந்த கேஸை பார்த்தியா நாங்கள் இன்றைக்கி டாக்கெட் பண்ண போகிறோம். மௌலவியை எதுக்காக அரைஞ்சாங்க? அவங்க வேறு ஒரு மத குருன்னு சொல்கிறனாலையா, அவங்களோட ஆமுதுன்னு சொல்கிற இல்லாதனாலையா பார்க்குறதுக்கு இன்னொரு கேஸு மோடி நிற்குது. ஒரு ஆமுதூர் பல குற்றங்கள் செஞ்சு விட்டு 2-3 தடவை ஜெயிலுக்கு போய் வந்தாங்க. அந்த கேஸையும் நாங்கள் இதில் பார்ப்போம். அப்படி பார்க்கும்போது என்னென்ன இதுகள் நடக்குதுன்னு நாங்கள் பார்த்துக்கலாம். இது பொது ஜனநாயகனால் அவங்க மதம் பார்க்குறாங்க இல்லையாண்டு அப்புறமா நாங்கள் பார்க்கலாம். இப்போ இந்த இவங்களை அரைஞ்ச ஒரு காரணம் என்னென்னு பார்க்குறதுக்கு ரோங் இதில் ஆட்டோ நிப்பாட்டியனால அவங்க 2 பிள்ளைகள், அவன மனைவி, அவன் மாமான் கண் முன்னால் அவர் ஒரு போலீஸ்காரன்ட்ட அறை வாங்கிறாரு. அவர் அமைதியானதுக்கு காரணம் அவங்க சட்டத்தை அவங்க இது செய்கிறதுனால அவங்க அமைதியாக இருந்து இன்னொரு தகவலும் இதில் வெளியாகிறது. அந்த மௌலவியை நாங்கள் பாராட்டியாகின்றோம். இருந்தாலும் போலீஸ்காரன் இப்படி கை நீட்டி அரைஞ்சிக்கக்கூடாது. மௌலவி கை நீட்டி அடித்தது ஒரு தேசப்பொருளாக மாறி நிற்கிது. அந்த தேசப்பொருள் இப்போ இவங்க என்ன செய்ய போகிறாங்க? அவங்க போலீஸ்காரனுக்கு மேலே அரசாங்கம் நடவடிக்கை வைக்குமா? ஒரு மௌலவின்னு ஜிப்பாக்குன்னு மரியாதை கொடுக்காம அவங்க செய்த காரியத்துக்கு என்ன செய்ய போகுது இந்த அரசாங்கம்? மௌலவி ரோங் இதில் என்ன செஞ்சார்? ஆட்டோ நிறுத்தினாலும் அவரை அரைஞ்சிக்கிறாங்க. ஆனால் இன்னொரு பக்கம் ஓடி நீது என்ன தெரியுமா? இது ஒரு ஆமுத்து இப்படி நிப்பாட்டி இருந்தால் அவங்க கையை நீட்டி அரைஞ்சிருப்பாங்களா? மௌலவிக்குன்னு சொல்லி இது கொடுக்கக்கூடாது இன்னொரு இருக்குது. இப்படின்னு பார்க்க நேற்றுக்கு இவங்க எப்படி இருந்தாலும் இந்த மௌலவிக்கு அவங்க கை நீட்டி அரைஞ்சிக்கவே கூடாது. ஒரு ஆமுத்து அப்படி நிப்பாட்டி இருந்தால் அவங்க அரைஞ்சிக்க வாய்ப்பே இல்லைன்றான் எல்லாரோட கருத்தும் இருக்குது. என் கருத்தும் அதுதான். அவங்க எப்படி ஒரு மௌலவி கிடைப்பாங்க? இந்த மௌலவி ரோங்கில் நிப்பாட்டி இப்போ அவர் ஹாஸ்பிட்டலில் வேறு என்ன செஞ்சாங்க? அனுமதிக்கப்பட்டு இருக்கிறாரு. இந்த மௌலவியை அவங்க கை நீட்டி அடித்ததே பெரிய ஒரு குற்றமாகவும் இங்கே பார்க்கப்படுகிறது. இந்த போலீஸ்காரர் இதை என்ன நடக்கப் போகுதுன்னு வாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம். நாளைக்கு அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை நான் உங்கள் அஸ்ஸலாமு அலைக்கும்.